என்ன அம்மாவும் பொண்ணும் அமைதியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் தப்பு இல்லையே. நீங்களும் அமைதியா போய் உங்க வேலையை பாருங்க. சம்பந்தியம்மா, என்ன விஷயம்? பொண்ணுதான் தினம் தினம் அங்க வந்து அப்படியே பாசத்தை பொழியறாளே, அது பத்தலையா? இங்கேயும் பார்க்க வந்தாச்சா? கௌரி, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம என்ன பேசிட்டு இருக்க நீ? மீனாட்சி, நீ வாமா. எப்படிமா இருக்கிற? அகிலாவும் கோகிலாவும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணே. அவங்களுக்கு என்ன குறை? வேலைக்கு போகணுமா, வெட்டிக்கு போகணுமா, வேணுங்கிறதெல்லாம் வீடு தேடி வந்துருது. பொண்ணுக்கு கல்யாணத்தை கூட காலனா செலவில்லாம பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நல்லதானே இருப்பாங்க. அவங்க வேலை வெட்டிக்கு போகாம எந்த காசுல உட்கார்ந்து சாப்பிடுறாங்களோ அதே காசுல தான் நீயும் நானும் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வீட்ல நானும் செல்வமும் வேலைக்கு போறோம். நீ வேலைக்கு போறதுக்கு சம்பளம் வாங்குற, அதுல இந்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குற? 10 பைசா கூட கொடுக்கறது இல்ல. நீ எல்லாம் பேசாத, தயவு செஞ்சு என் வாயை கலராத. தேவையில்லாம எதுக்கு இப்ப என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? வெண்ணிலா, சில பேர் காலடி எடுத்து வைக்கிற ராசி பாத்தியா? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த வீடு இப்ப போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. என்னால எந்த போரும் வர வேணாம் சம்பந்தியம்மா. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணே, காலையில வீட்டு வாசல்ல ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குறி சொல்லிட்டு போனான். உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத அதிசயம்தான். இத சொல்லத்தான் அங்கே இருந்து கிளம்பி வந்தீங்களாக்கும். கௌரி, மீனாட்சிய முழுசா பேச விடு. நீ சொல்லுமா. எப்பவும் போல ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேனே. ஆனா தப்பான நேரத்துல தாலி ஏறி இருக்கு, திருத்தி கட்டலன்னா துர்சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த கல்யாணமே ஒரு துர்சம்பவம் தான். அதுக்கு மேல துர்சம்பவம் நடக்க என்ன இருக்கு? கதிரும் அகிலாவும் காதலிச்சு பொறுமையா இருந்து போராடி ஊர் உலகத்துக்கு முன்னாடி சபையில பெத்தவங்க பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அத பத்தி பேச உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? என்னது பெத்தவங்க பெரியவங்க ஆசீர்வாதமா? நான் நடக்கவே கூடாதுன்னு சொன்ன கல்யாணம் அது. ஆனா நீ நடத்தணும்னு நினைச்ச கல்யாணத்தை விட இது ஒன்னும் குறைச்சலான கல்யாணம் இல்ல. குறைச்சல் இருக்குன்னு இப்ப குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லிருக்கான்ல, தப்பான நேரத்துல தாலி ஏறி இருக்குன்னு. அவ கழுத்துல எப்ப தாலி கட்டினாலும் அது தப்பான நேரம் தான் சொல்லிருப்பான். தப்பான நேரம் தான் சொல்லியிருக்கான். தப்பான கழுத்துல தாலி ஏறி இருக்குன்னு சொல்லல. திருத்தி கட்டினா சரியாகணும்னு தான் சொல்லியிருக்கான் சம்பந்தியம்மா. அதனாலதான் தாலி பிரிச்சு கோக்கலாமான்னு உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நல்லதுமா, நல்ல விஷயம்தான். எது நல்ல விஷயம்? தாலி பிரிச்சு கோக்குறதா? அப்படியே இந்த வீட்டுக்குள்ள உங்க பொண்ணை தள்ளி விடலான்னு பாக்குறீங்களா? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அகிலா என் பொண்டாட்டி. அவளை இன்னொரு தடவை தப்பா பேசாதீங்க. வாடா வா, நான் பெத்த மகனே. உங்களை சீராட்டி பாராட்டி வளர்க்கறதுக்கு நாங்க வேணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் போடின்னு பெத்தவளை தூக்கி போட்டுட்டு நீங்க பொண்டாட்டி பின்னாடி போவீங்களா? நாளைக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள பொண்டாட்டி பெருசு இல்ல அம்மா தான் முக்கியம்னு போனா அப்பவும் இப்படிதான் பேசுவியா? நீங்க முறையா கூப்பிடும் போதுதான் அகிலா இந்த வீட்டுக்கு வருவான்னு மகா சொல்லியிருக்கா. அதுல எந்த மாற்றமும் இல்ல சம்பந்தி. கௌரி, குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்துல பாதிப்பு நம்ம கதிருக்கு தான். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் அவ கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு நான் சொன்னேன். என் பேச்ச கேட்கலையே. இப்போ குடுகுடுப்புக்காரன் உடுக்க அடிச்சிட்டு போயிருக்கான். என் உசுருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் ஏன் தாலின்னு குதிச்சுட்டு வரல. என் பேரை சொல்லி என்ன அட்டூழியம் பண்ற இந்த வீட்டுல. இப்ப அகிலாவுடைய தாலிக்காக பதறிட்டு வந்து நிக்கிறாங்களா அவங்க பெத்தவங்க. உனக்கு நக்கலா இருக்கா? ஏங்க, நானும் அகிலாவும் ஒண்ணா?
இந்த குடும்பத்துக்கு நான் வந்த மாதிரியா அந்த அகிலா வந்திருக்கா? மா நீங்க ஏத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அவளும் அப்படிதான் வந்திருப்பாங்க. இப்போ ஒண்ணு அவ தப்பான வழியில வரலையே. ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆடுவியா? தாலி ஏறின நேரம் தப்புன்னு தானடா வந்து நிக்கிறாங்க அவங்க. அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை சரி பண்றத பத்தி பேசதான் வந்திருக்கேன். ஜோசியரை போய் பார்த்துட்டு தான் வரேன். தாலி பிரிச்சு கோத்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு உன்கிட்ட தகவல் சொல்லதான் வந்திருக்காங்க. யாருமே ஒரு முடிவெடுத்தா அதை சொல்லத்தான் செய்வாங்க. தானே முடிவெடுத்து தானே அதை நடத்திக்கிட்டா அது உருப்படாம தான் போகும். தேவையில்லாம பேசாதீங்க. இந்த குடுகுடுப்புக்காரன் கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? மகா, நீ இருமா. ஏன் தாலி பிரிச்சு கோக்க முடியாதுன்னு அத்தை கிட்ட நான் கேக்குறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் உன் தங்கச்சிக்கு தகுதியே இல்ல. என் புள்ள கையால தாலி கட்டிக்கிட்டவெல்லாம் எனக்கு மருமகள் ஆயிட முடியுமா? மாமா, நான் பேச போற விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்க தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக பொங்கல் வைக்க வர சொல்லும் போது அகிலாவுக்கு தகுதி இருந்துச்சா? மகா, ஏமா கோவப்படுறீங்க? மகா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் அகிலா வர வச்சிங்கல்ல. டேய், அப்பவும் நான் அவளை கோவிலுக்கு தான் வர வச்சேன். இப்ப தாலி பிரிச்சு கோக்குறோங்கிற பேர்ல அவளை வீட்டுக்குள்ள அனுப்ப திட்டம் போடுறாங்களா? அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? அன்னைக்கு கோயில்ல பரிகாரம் பண்ண வேண்டியது இருந்ததுனால கோயிலுக்கு வர வச்சீங்க. இதுவே வீட்டுல செய்யற மாதிரி இருந்திருந்தா வீட்டுக்கு தானே வர வச்சிருப்பீங்க. அப்போ உங்க தேவைக்கு எல்லாமே சரி, அப்படிதானே? கதிர், என்ன வாய் ஓவரா போகுது? அம்மா கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா இருக்கா? கதிர் அவன் வாழ்க்கைக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கான். வெறும் வாழ்க்கை பொண்டாட்டி மட்டும் இல்லப்பா, இப்ப அவன் உசுருக்காகவும் பேசுறான். ஏன்னா தாலி பிரிச்சு கோக்கலன்னா துர்சம்பவம் நடக்கும்னு குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போயிருக்கான். அதனாலதான் மீனாட்சி பதறிட்டு வந்து நிக்குது. இந்த டிராமாலாம் நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். அவசியம் இல்ல அத்தை. யாரும் நம்பணுங்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பவுமே இல்ல. மா, வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. அத்த ஒரு நியாயமான விஷயம் பேச வந்திருக்காங்க, அதை செஞ்சுதான் ஆகணும். நீ ஏன் செல்வம் இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்க?